நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளியோட குளோபல் அலுமினி மீட் ஜான்வரி 4th 2025 இங்கே சென்னையில் நடக்குது. என்ஐடி திருச்சியை பொறுத்த வரைக்கும் 48,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, படிச்சுட்டு இருக்காங்க அலுமினிஸ். அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 930 வந்து சிஇஓஸாக இருக்காங்க. அண்ட் மோர் தேன் 1,300 ஃபவுண்டர்ஸ் அண்ட் கோஃபவுண்டர்ஸாக இருக்காங்க. ஸோ இவ்வளவு பெரிய அந்த லெகசி இருக்கிற அந்த ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டோட குளோபல் அலுமினி மீட் நடக்குது. அதில் ஆல் ஓவர் இந்தியா அரௌண்ட் 1,000, ஆல் ஓவர் த வேர்ல்டு 1,500 அலுமினிஸ் வந்து கலந்துக்கிறாங்க. இது கிளியராக இண்டிகேட் பண்ணுறது என்னன்னா, அவங்களோட ஆல்மா மேட்ருக்கு நம்ம என்ன திருப்பி கொடுக்கலாம், நம்ம கண்ட்ரிக்கு என்ன திருப்பி கொடுக்கலான்னு அந்த ஒரு பெரிய தாகத்தோடு அவங்க இங்கே வராங்க. அதை என்ஐடி திருச்சி வந்து ரொம்ப இரு கரம் கொண்டு வரவேற்று நம்ம என்ஐடி திருச்சி இந்த அலுமினி வந்து எப்படி அவங்களோட எக்ஸ்பர்டைஸ்லையும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்ற அந்த நெட்வொர்க்கிங்காகவும் இது ரொம்ப பெரிய அளவில் சென்னையில் நடக்குது. அண்ட் மெயினாக வந்து இப்போ என்ஐடி திருச்சி நம்ம என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கோம்னா, ஆண்டர்பிரினர்ஷிப் ஈகோ சிஸ்டமை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியிலையும் ஃபேக்கல்ட்டிக்கு மத்தியிலையும் கொண்டு வரணுன்றதுல இதில் வந்து அலுமினிஸ் வந்து அவங்க பெரிய சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அலுமினிஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறதுலேருந்து, ஒரு ஸ்டூடெண்ட்டை அடாப்ட் பண்ணுறதுலேருந்து, அண்ட் லேப் செட் பண்ணுறதுலேருந்து நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஹெல்ப் வந்து அந்த அலுமினிஸ் கிட்டேருந்து வந்ததுன்னா எந்த ஒரு இன்ஸ்டியூட்டும் பெரிய லெவலுக்கு போகும். ஸோ அந்த விதத்தில் வந்து என்ஐடி ட்ரிச்சியில் ஒரு 20 ஏக்கர்ஸில் ஒரு என்ஐடி நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் ஹப் அப்படின்ற ஒரு பில்டிங்கை கொண்டு வரதுக்கு நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இனிஷியல் ஒர்க் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம், ஃபண்டிங் எல்லாமும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தட் வில் பி அன் ஐகானிக் பில்டிங். எங்கே வந்து இந்த டயர் 2 சிட்டி திருச்சி மாதிரி இருக்கிற இடத்துல அந்த ஆண்டர்பிரினர்ஷிப்பை டெவலப் பண்ணுறதுக்கு அது மிகப்பெரிய வந்து ஒரு ஒரு பெரிய சாதனமாக இருக்கும். நாட் ஒன்லி ஃபார் த என்ஐடி திருச்சி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ், சுற்றி இருக்கிற எல்லா ஆண்டர்பிரினர்ஸ்க்கும் அது ஒரு மிகப்பெரிய வந்து உந்துதலாக இருக்கும். ஸோ இந்த உந்துதல் வந்து நம்ம தன்னிறைவு அடைந்த பாரதத்தை வந்து கொண்டு போகிறதுக்கு உரிய அந்த மிஷனில் வந்து ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் திருச்சி மாதிரி ஒரு சிட்டியிலேருந்து. ஸோ நான் இந்த பர்டிகுலர் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ரொம்ப எல்லா அலுமினிஸ் ஆல் ஓவர் வேர்ல்ட்லேருந்து வர்றவங்களையும் வரவேற்று உங்களோட நெட்வொர்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சு அண்ட் நாட் ஒன்லி டு என்ஐடி திருச்சி, இந்த பாரதத்துக்கும் வந்து உங்களால் கான்ட்ரிபியூஷனை பண்ணி தலை சிறந்த இடத்துக்கு இந்தியாவை கொண்டு போகணும். அதே மாதிரி உங்கள் ஆல்மா மேட்டர் என்ஐடி திருச்சியை கொண்டு போகணுன்றதை நான் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அலுமினின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி ஒட்டி இருக்க மாட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்பரேட் செக்டரில் இப்போ மிஸ்டர் சந்திரசேகரன் சேர்மன் டாடா சன்ஸ் வராரு, அவர் டாடா குரூப்புக்கே சேர்மன். நீங்கள் மிஸ்டர் பழனிவேல் தியாகராஜன் பார்த்தீங்கன்னா பப்ளிக் லைஃப்பில் இருக்கார் அவர். ஓகே, தென் மிஸ்டர் ஷாம் ஸ்ரீனிவாசன் சேர்மன் ஃபெட்ஃபினா, இப்போ தான் அவர் ஃபெடரல் பேங்க் எம்டிஆர் இருந்தவர், பெஸ்ட் பேங்கர் அப்படியே இருந்திருக்காரு. மிஸ்டர் ரவி சன்னா ரெட்டி, அவர் வந்து ஸ்ரீ சிட்டி ஃபவுண்டர் அவர். அதே மாதிரி மிஸ்டர் பி வீரமுத்துவேல், நம்ம அவர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஏரியா, அவர் ஐஎஸ்ஆர்ஓவில் டைரக்டர் சந்திராயன் மிஷனுக்கு அவர் தான் ஹெட்டாக இருந்தார். அதே மாதிரி அதை அப்படி பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் இந்த பப்ளிக் சர்வீஸ் இருக்காங்க, மிஸ்டர் விஷ்ணு வேணுகோபால், அவர் வந்து தமிழ்நாடு கைடன்ஸ் பியூரோ ஹெட்டாக இருந்தார். சீனியர் காயத்ரி ஐஏஎஸ் ஆஃபீஸர். இங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட் கார்பரேஷன் கமிஷனர் கூட என்ஐடி திருச்சி தான் அவர். குமரகுருபநாதன். ஆர்கிடெக்ட்ஸ் இருக்காங்க, பொன்னி ஆஸ்கர்னு, மிஸ்டர் பாஸ்கர்னு, அவங்களும் ஆண்டர்பிரினர்ஸ், நிறைய ஆண்டர்பிரினர்ஸ். அப்புறம் நிறைய பேங்கர்ஸ். நீங்கள் ஆர்இசிலன்னு படித்தவங்க பல துறையில் இருக்காங்க, பல நாட்டில் இருக்காங்க. ஸோ இது வந்து இட் இஸ் நாட் அபவுட் இது. அந்த 1500 வந்து நீங்கள் பேச போகிறது ஒரு 40 பேரோ 50 பேரோ தான். அவங்க ஏன்னா ஆல் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க ஃபீல்டு. இதுக்கு ஏன் அலுமினி இங்கே வராங்கன்னா, இது வந்து மீட்டிங் எல்லாம் நீங்கள் பழைய ஸ்டூடெண்ட்ஸ் மீட் பண்ணுறது எப்போதும் ஒரு ஒரு ஜாலிக்கு இருக்கும், என்டர்டைன்மெண்ட் இருக்கும். அது ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி மீட்டிங்கில் அந்த 12 ஹவர்ஸ்லையோ நாங்கள் காலம்பர 9 ஆரம்பிச்சு 9:30 ஆரம்பிச்சு ஈவினிங் 9 வரைக்கும் போகிறோம். ஈவினிங் அவங்க வந்து அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். பாக்கி இந்த பெரிய இவங்களை பார்க்கறதுக்கு, அவங்ககிட்ட இன்ஸ்பயர் ஆகிறதுக்கு, முடிஞ்ச பேசுறதுக்கு, அதுவே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் கெட் இன்ஸ்பயர்ட், அவங்கள பெரிய இன்ஸ்பயர் ஆகிறதுக்கு. அதே மாதிரி இது அவங்கக்குள்ளே பேசிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். we are going to do some technology where நீங்கள் வந்து you can find out who's there அந்த இதில் அன்றைக்கி. அது மூலிமா போய் அவங்ககிட்ட பேசி வேலை ஆப்பர்ச்சுனிட்டியோ இல்லை ஒரு புது சிட்டிக்கு போகிறனோ ப்ரொஃபஷனல் ஆப்பர்ச்சுனிட்டியோ ஒரு பக்கம். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அது கஸ்டமருக்கு உங்களுக்கு ஐடியா கிடைக்கலாம், ஃபைனான்சியல் ஃபண்டிங்க்கு ஐடியா கிடைக்கலாம், ஓகே, ஆண்டர்பிரினர்ஷிப்புக்கு சப்போர்ட் கிடைக்கலாம். யங் ஆண்டர்பிரினர்ஸ்லாம் வந்து புது ஐடியா கிடைக்கலாம். ஆண்டர்பிரினர் ஆக வேண்டிய ஆசைப்படுறவங்களுக்கு we are giving an entrepreneurship section completely. ஸோ this will not be just alumni meetன்னு சொல்கிறதோட it is a platform for alumni to get together, meet each other, learn from each other, collaborate with each other and benefit from each other. இது நாலேஜாக இருக்கலாம், சப்போர்ட், ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாக இருக்கலாம், மென்டர்ஷிப்பாக இருக்கலாம். ஸோ வந்து இது 1500 இதில் பார்த்தீங்கன்னா
some of the leaders who are coming are best in their industry and class. So அவங்ககிட்ட கற்றுக்கலாம் அண்ட் ஒன் டு ஒன் மீட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் வரவே வராது. அண்ட் நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன், இவங்களெல்லாம் நாங்கள் பல பேரை இன்வைட் பண்ண போகிறச்சேன். இந்த டைரக்டர்கிட்ட சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறோம், பிகெஸ்ட் ஷார்ட்ஸ் எல்லாரும் விதவுட் பீங் ஸ்பெசிஃபிக், ஆர்இசியா என்ஐடியா வரேன். நோபடி செட் நோ, ஐ கேன் டெல் யூ. அது பவர் ஆஃப் த ஆர்இசி அலம்னே இருக்கு பாருங்க. அது யூ ஷுட் தேங்க் த டைரக்டர், த இன்ஸ்டிடியூட் அண்ட் ஆல் த அலம்னே. ஒரு அது தனி பாசம். ஒருவேளை 4 வருஷம் நாங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்இசி வந்து பாக்கி இன்ஸ்டிடியூட்டோட வித்தியாசம் என்னன்னா, நாங்கள் வி ஆல் லிவ் இன் த சேம் கேம்பஸ் 4 years டுகெதர். ஸோ அந்த ஒரு பந்தம் இருக்கு பாருங்க, இட்ஸ் இம்பாசிபிள் டு ரீப்ளேஸ். அண்ட் ஐ திங்க் தட் இஸ் த ரீசன். நீங்கள் இது சொல்லக்கூடாது, நாங்கள் we had to stop bookings at 1,500. More people could have come. We would have needed a bigger place than that. The hall can accommodate only 1,500 people. Response has been fantastic, quality and quantity. So it is going to be just not a celebration, but a big platform. And I'm sure all of us will get together to, whether the research and animation, all the initiatives of college, we would like to make NIT Trichy. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டைரக்டர் சொல்லிருப்பாங்க, it has been among the top 10 educational engineering institutions in the country for the last 5 years. Doctor, இந்த வருஷம் கூட நம்ம 9. So we want to take that up, ranking up, make it among the best in the world, not just the country. எங்களை ஆலம்னையோட, ஏன்னா எங்களுக்கு அந்த பெருமை தான், எங்களுக்கும் அதனால ஆதாயம் இருக்கு. It becomes better னா எங்களுக்கு அந்த ஒரு பெருமை. And mark, when you go to the world, people will, நீங்க NIT சொன்னா அதுக்கு ஒரு தனி மதிப்பு ஆல்ரெடி இருக்கு, அதுவும் பெருசாகணும். அந்த 4th ஒரே நாள் தான், மார்னிங் ஆரம்பிச்சு ஈவினிங் கூட முடியுதுங்க. ஆலம்னை ஓகே, இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கணக்க முடியாது. இட்ஸ் an REC alumni தான், NIT alumni தான் என்ன படிச்சிருக்கோம். பட் மினிமம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்கோம் நம்ம. இது வரைக்கும் எவ்வளவு பேருக்கு நீங்க இன்வைட் இல்ல, ரெஜிஸ்ட்ரேஷன் இது. ஓகே சார், எவ்வளவு பேருக்கு அனுப்பிருக்கீங்க, எவ்வளவு பேர் இன்வைட் இல்ல. நாங்க எப்படி பண்றோம்னா, சோஷியல் மீடியா இருக்கு இல்லையா, நம்ம அதுல வாட்ஸ்அப் குரூப், லிங்க்டின் எல்லாத்தையும் போட்டு நம்ம எவ்வளவு பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணி 1500 பேர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிருக்கோம் நம்ம. அதோட இல்லாம நாங்க NIT திருச்சியில இருந்தும் ஃபேக்கல்டி, டீன்ஸ், டைரக்டர் ஒரு 50 பேர் வராங்க. 50 பேர் வருவாங்க. 50க்கும் மேற்பட்டவங்க. நீங்க எக்ஸ்டென்ட் ஆஃப் கொலாபரேஷன் பாத்தீங்கன்னா, the college, the current students or a dance troupe are going to perform at that week. So we're getting students involved also. ஸ்டூடண்ட்ஸும் வராங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு ரைட், 1500 பேர் வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் இடம் பெருசா இருந்ததுன்னா இன்னும் நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணும். பட் நாங்க வந்து அதை ஸ்டாப் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா செக்யூரிட்டி ப்ரோட்டோகால், ஃபயர் கோட்லாம் இருக்கு. அதனால அந்த ஹால் கெபாசிட்டி அவ்வளவுதான். எனக்கு தெரிந்த, என்னுடைய அறிவுக்கு தெரிந்த வாட்எவர் நியூஸ் படி, இந்த மாதிரி ஒரு அலம்னை ஈவெண்ட் 1500 பேர் ஒரே இடத்துல ஒரே நாளில் மீட் பண்ணுறது மேபி இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக இருக்கும். இன்ஜினியரிங் காலேஜை பொறுத்த வரைக்கும், இன்ஜினியரிங் இன்ஸ்டிடியூஷன் பொறுத்த வரைக்கும் இதுதான் முதல் தடவையாக இருக்கும். 60 வருஷமா இருக்கிற The Diamond Jubilee year, correct? The Diamond Jubilee year வேற எங்களுக்கு. ஆமா, முதல் பேட்ச்ல 1969 முதல் பேட்ச்ல ஆரம்பிச்சு, இவர் வந்து 1974 பேட்ச். அவங்க பேட்ச்ல 50 வருஷம் பாஸ் அவுட். அவங்க கிட்ட 12 ஸ்டூடெண்ட் வராங்க.